கூடாரம் வழங்கும் நல்ல விதை. கர்த்தருக்கு சோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை தரும்படிக்கு, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உண்டாக்கும்படிக்கு, சில பலவீனங்கள், சில சாபங்கள், சில வியாதிகள், சோர்வுகள், இவை அனைத்தில் இருந்தும் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நம்மளை விடுதலை ஆக்கும் என்று நம்புங்கள். வார்த்தை ஒருபோதும் கைவிடாது. வார்த்தை வெறுமையாய் ஆண்டவர் பக்கம் போகாது. அவர் சொல்லியும் செய்யாதிருக்காத தேவன். நிச்சயமாய் அவர் வசனித்ததை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் தீவிரமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே பலவிதமான கட்டுக்களை உடைத்த தேவன், பலவிதமான கட்டுக்களை உடைத்தவரே. இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் எந்த மனுஷனுடைய இருளை மாற்றும்படிக்கு இந்த பூமியில் உதித்த ஒரு புனிதர், பரிசுத்தமான இந்த தெய்வம், இந்த அருமையான இந்த நாளிலே ஆண்டவர் பலவிதமான கட்டுக்களை உடைத்தவரே என்கிறதான தலைப்பில் ஆண்டவர் மத்தியில் இடைபடுவாராக. ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனத்தில் ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தின நல்ல ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த பூமியில் வாழுகிறதான மனுக்குலங்களுடைய பாவங்களை, கட்டுக்களை, நோய்களை, நொறுங்குண்ட இருதயத்தை, திக்கற்றவர்களை, ஆதரவற்றவர்களை ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் உதித்ததினாலே, இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தந்ததினாலே அநேக கட்டுக்கள் உள்ள ஜனங்களை ஆண்டவர் மீட்கும் தேவனாய் இந்த பூமியில் உதித்தார். வாசிக்க இருக்கக்கூடியதான வேத வசனம் ஏசாயா 61:1 வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலையும் கூறவும் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். இதை லூக்கா 4 அதிகாரம் 18வது வசனத்தில் வைத்தியராகிய லூக்கா எழுதுகிறார். இந்த ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த வசனத்தை ஆண்டவர் இப்படி இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அநேக விதத்தில் கட்டப்பட்ட ஜனங்களை, போராடுகிற இந்த ஆவிகளை, வியாதிகளை ஆண்டவர் மாற்றும்படிக்கு இந்த பூமியில் பிறந்து வந்த இயேசுவானவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த பூமியில் வந்த நோக்கம், அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம், இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலையும் தேவன் சுவிசேஷமாய் இந்த வசனத்தை போதிக்கும்போது, இந்த வல்லமையான வசனம் ஜீவனாயும் வல்லமையாயும் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு கர்த்தர் இன்னைக்கு பயங்கரமாய் கிரியை செய்ய போகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் நம்பினா மட்டும் போதாது. ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அநேகம். அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கட்டுக்களை நிச்சயமாக உடைப்பார்.
அல்லேலூயா. நிச்சயமாக நம் ஆண்டவர் உடைத்தெறிவார். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க வாழ்க்கையில் குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தரும்படி கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட கட்டுக்களாக இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாகவே விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கட்டுக்கள் இருக்கா? பலவிதமான பாவத்தின் வல்லமை உங்களை ஆளுகை செய்கிறதா? பலவிதமான சூனியங்கள், ஏவல், மாந்திரிகம், பலவிதமான செய்வினை கட்டுக்கள், இப்படிப்பட்டதான உபத்திரவத்துக்குள் இருக்கிறதான உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாகவே நான் ஆராதிக்கிற இயேசு, இதை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நிச்சயமாகவே பலவிதமான கட்டுக்களை உடைக்கிறவர். அல்லேலூயா. வேதாகமத்தில் அநேக ஜனங்களுடைய கட்டுக்களை உடைத்திருக்கிறார், பாவங்களை மன்னித்திருக்கிறார், வியாதி உள்ளவர்களை குணமாக்கியிருக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கியிருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார், பிசாசனுடைய கிரியில் அகப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இப்படி ஏராளமான கட்டுக்குள் வந்த மக்களை ஆண்டவர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் நடத்தி வந்தார். அல்லேலூயா. சங்கீதம் 2:6 எடுத்து வாசிக்கும்போது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ஆண்டவர் சபைக்குள்ளாக தேவ ஜனங்கள் மீட்பதற்காக ஆண்டவருடைய அபிஷேகமானது தேவ பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்போது பலவிதமான கட்டுக்களை தேவன் உடைக்கிறவராயிருக்கிறார். மரணத்தின் கட்டா, பாதாளத்தின் கட்டா, பாவத்தின் கட்டா, பிசாசினுடைய கட்டுக்களா, இல்லை வியாதியின் கட்டுக்களா, இப்படிப்பட்ட கட்டுக்கள் இருந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான சாப கட்டுக்களையும் அவர் உடைக்கிறவராக ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். இந்த நாளிலே பலவிதமான கட்டுக்களை உடைக்கும்படிக்கு, சுவிசேஷத்தை ஆண்டவர் கூறும்படிக்கு இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி வைத்தார். இப்படி பலவிதமான கட்டுக்களிலிருந்து எப்படி நாம் விடுதலை ஆக வேண்டும், எப்படி இருந்தால் விடுதலை ஆவோம், எப்படி விசுவாசித்தால் தேவன் விடுதலை செய்வார், எப்படி ஜெபித்தால் தேவன் நமக்கு நன்மை செய்வார், எப்படி சபையை நாம் அன்பு கூர்ந்து சபைக்குள்ளாக அடங்கி இருக்கும்போது கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை நீக்கி விடுவாருங்கிற உங்களுக்குள்ளாக ஆண்டவர் கிரியை செய்யும்போது, நீங்கள் அவருக்குள்ளாக உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாய் பலவிதமான கட்டுக்களை தேவன் உடைத்தெறிவார். அல்லேலூயா. மரணத்தின் கட்டை குறித்து, பாதாளத்தின் கட்டை குறித்து, பாவத்தின் கட்டை குறித்து, சாபத்தின் கட்டை குறித்து, பிசாசுகளின் கட்டை குறித்து, வியாதிகளின் கட்டை குறித்து ஆண்டவர் படிப்படியாய் நமக்கு சத்தியத்தின் மூலமாய் உடைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளிலே பலவிதமான கட்டுக்களை உடைக்கிறவர். நம்புங்கள், நிச்சயமாகவே ஆண்டவர் இனி ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட கட்டுக்களிலிருந்து தேவன் நம்மளை எந்த அளவுக்கு மீட்டெடுக்க போகிறார் என்பதை நாம் ஆர்வமாக காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா விதமான கட்டுக்களையும், போராட்டங்களையும், நொறுங்கொண்ட இருதயத்தையும், கட்டுண்டவர்களையும் தேவன் நிச்சயமாய் வசனத்தின் மூலமாய் விடுதலையாக்கி நல்ல வாழ்வை கர்த்தர் தருவார். ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும்.
நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜப உதவிக்கு 9441711214 9965925934.